حسینی خامنه‌ای در راه سربلندی حرم جمهوری اسلامی ایران அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் அரசு தலைவர் கமேனி கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தாக்குதலில் கமேனியின் மகள், மருமகன், பேரக்குழந்தையும் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் அரசு அறிவித்துள்ளது. President Trump has confirmed Iran's supreme leader Ayatollah Ali Khamenei is dead following that major attack by the US in Israel. Now the strikes mark the second time the Trump administration has attacked these ஏகாதிபத்திய வல்லாதிக்க பயங்கரவாத நாடுகளான அமெரிக்காவை எதிர்த்தும் இஸ்ரேலை எதிர்த்தும் தலை நிமிர்ந்து நின்றவர்தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமேனி அவர்கள். திப்பு சுல்தானை மைசூர் புலி என்று வர்ணித்தால், நம்முடைய உமர் முக்தாரை பாலைவன சிங்கம் என்று வர்ணித்தால், ஈரானின் சிறுத்தை அலி காமேனி அவர்கள். ஈரான் தலைவர் அலி காமேனி அவர்களுடைய வீர மரணத்தை ஏற்படுத்திய அமெரிக்க இஸ்ரேல் பயங்கரவாதத்தை கண்டித்து ஒரு மாபெரும் மெழுகுத்திரி வீழ்ச்சிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். தமிழ்நாடு முஸ்லிம் இளைஞர் கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு நாளும் கூட என்று பார்க்காமல் இது போன்ற போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு நம்முடைய சமூக மக்கள் மத்தியில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. கொடுமையின் வடிவான இஸ்ரேலை, கொடுமையின் வடிவான இஸ்ரேலை அமைதி காப்பதற்கு ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம். உலக அமைதி காப்பதற்கு ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம். நிற்போம், நிற்போம். ஈரான் நாட்டின் உடன் நிற்போம், ஈரான் நாட்டின் உடன் நிற்போம். ஈரான் மீதான தாக்குதல், ஈரான் மீதான தாக்குதல் சைனான கையர்களின் காவலி என்பதை ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஆதிக்கத்தை முன்னால் எப்படி தலைமுடியக்கூடாது. நான் கிளாசில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மனித மக்களுடைய தோழர்களும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஈரானில் நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளின் வன்முறை தாக்குதலை கண்டித்து ஆங்காங்கே தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயாத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு கண்டனங்களை எழுப்பக்கூடிய விதத்தில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் நடத்தி வருகிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது வடசென்னை மேற்கு மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பெரம்பூர் பகுதிக்குட்பட்ட எம்கபி நகர் மதினா பள்ளிவாசல் அருகாமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது.